வணக்கம் நண்பர்களே. அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்டேன்னா, கண்டிப்பாக சொல்லுவீங்க, நல்ல ஒரு வேலைக்கு போயிருப்பேன், பயங்கரமான பேக்கேஜில் சேலரி வாங்கிட்டு இருப்பேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய ஆளாக இருப்பேன், இல்லை வீடு வாங்கியிருப்பேன், நிலம் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இதுவே 5 வருஷத்துக்கு பின்னாடி போய் அந்த டைமில் நீங்கள் யோசிச்ச விஷயங்களை இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பர்சன் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இக்னோரன்ஸ் இஸ் நாட் பிளெஸிங். நம்ம ஒரு விஷயத்தை எப்போவுமே இக்னோர் பண்ணுறோம். பெசிமிஸ்டிக் தாட், வாட் இஃப் அப்படிங்கிற தாட். நம்ம லைஃப்பை நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக தான் நம்ம யோசிக்கிறோம். விடிய காலம் 3 மணிக்கு நம்ம எடுக்கிற அந்த ஒரு டெசிஷன், இன்றைக்கி காலைல 6 மணிலேருந்து நான் ஒரு ஃப்ரெஷ் மேனாக புது மேனாக என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த டெசிஷன் காலைல 6 மணிக்கு நமக்கு இன்னொரு நாள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிஸ்டிக் தாட்டை கொடுத்து, ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்து எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்க விடாமல் பண்ணிடுது. பட் அதுவே இந்த நாளை விட்டால் எனக்கு வேறு ஒரு நாள் கிடைக்காது, நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெசிமிஸ்டிக்காக நம்ம யோசிச்சோன்னா இது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ listening to the pessimistic thought can yield a good life. பயணம் தொடர்கிறது, தொடர்ந்திருங்கள்.